உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. சத்திய ஆவியானவருடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படட்டும். ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாத்திராகமம் 33 அதிகாரம் 19 வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசே கிட்ட ஒரு வேர்டை சொல்வார். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தம், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தம். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க, ஆனா எல்லாரும் சுகத்தோட வெளியில வர முடியல. எத்தனையோ பேர் டிராவல் பண்ண வெளியில கிளம்புறாங்க, ஆனா எல்லாராலையும் பூரண சுகத்தோட வீட்டுக்கு வர முடியல. காரணம், இந்த உலகத்துல இருள் நிறைந்த இந்த உலகத்துல, இருளின் ஆதிக்கங்கள் நிறைந்த அந்த உலகத்துல விபத்தை உண்டு பண்ணுகிற வல்லமைகள், பலவீனத்தை உண்டு பண்ணுகிற வல்லமைகள் இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்குது. அதனாலதான் ஜஸ்ட் ஒரு வண்டியில போறாங்க, ஸ்லிப்பாகி கீழே விழுந்து கால் உடைஞ்சி கை உடைஞ்சு போயிருது. எத்தனையோ பேர் பலவீனத்துல ஹாஸ்பிட்டல் சும்மா போறாங்க, ஆனா அவங்களால திரும்பி வர முடியல. காரணம் என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இரக்கம் இல்லை. இரக்கம் அவங்களுடைய வாழ்க்கையில இல்லை. ஒரு தெய்வத்தினுடைய, இந்த உலகத்தை படைச்சவருடைய, வானத்தை உண்டாக்கினவருடைய, சமுத்திரத்தை உண்டாக்கினவருடைய ஒரு இரக்கம் இல்லாம போறதுனாலதான் அவங்க இக்கட்டுகளில் அகப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, நான் உன் மேல ஒரு இரக்கம் வச்சிருப்பேன், நான் உன் மேல ஒரு கிருபை வச்சிருக்கிறேன். அது என்ன கிருபை? நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் பக்கத்துல 1000 பேரும், உன் வலது பக்கத்துல 10,000 பேரும் விழுந்தாலும் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்ப. இல்லை கவனிங்க, நான் ஒரு ப்ரேயருக்கு போறேன், போயிட்டு ஜஸ்ட் ஒரு ½ hourல நான் திரும்பி வரும்போது அதே ரோடு தான் 2 காரு பயங்கரமா மோதி அப்படியே சுக்கு நூறு அப்பளம் மாதிரி நொறுங்கி கிடக்குது. அப்பதான் நான் யோசிச்சேன், இதே வழியில தான் நம்ம போனோம், ஆனா திரும்பி வரும்போது அந்த விபத்தை நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த உலகத்துல எந்த சூழ்நிலையில என்ன நடக்கும்னு யாராலையும் நிர்ணயிக்க முடியாத ஒரு நிலைமை. எந்த இடத்துல எந்த ஆபத்து இருக்குது, விக்கனம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல முடியாத ஒரு நிலைமை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எந்த விக்கனம் இருந்தாலும், எந்த ஆபத்து இருந்தாலும் என் கிருபை என் பிள்ளைகளுக்கு இருந்துட்டே இருக்கும், என்னுடைய பாதுகாவல் என் பிள்ளைகளுக்கு இருந்துட்டே இருக்கும். இதுதான் வேதத்துல அருமையாய் கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஒரு காரியம். நான் இரக்கமா இருப்பேன் மோசே சில பேர் மேல, நான் கிருபையா இருப்பேன் மோசே சில பேர் மேல. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நான் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்பின் நிமித்தம் நான் அப்படி அவங்க மேல இருப்பேன். அத இப்படி இவன் மேல இப்படி நீ இருக்கக்கூடாது அப்படின்னு பிசாசே சொன்னாலும் நான் அவன் மேல அப்படி இருப்பேன். அவனுடைய குற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தி, இவன் மேல இப்படிப்பட்ட குற்றம் இருக்குன்னு பிசாசு குற்றப்படுத்தினாலும், மனுஷங்க குற்றப்படுத்தினாலும், அந்த குற்றத்தை நீக்கி போடுகிற என்னுடைய ரத்தத்தை அவங்க மேல வச்சு நான் இரக்கமா இருப்பேன். ஆண்டவர் சில நேரத்துல அப்படிதான் சில பேர் மேல எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இரக்கத்தை கர்த்தர் வைக்கிற ஒரு தேவன். என்னாகமம் 15:32 இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடிச்சாங்க. நல்ல கவனிங்க, வனாந்தரத்துல அவங்க போயிட்டு இருக்கும் போது ஓய்வு நாள்ல ஒரு மனுஷன் விறகு பொறுக்கிட்டு இருக்கான். அந்த மனுஷனை உடனே கண்டுபிடிச்சு விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா, எப்போ யார் தப்பு பண்ணுவாங்கிறதையே பார்த்துக்கிட்டே இருக்கிறதே ஒரு டியூட்டியாக வச்சுருப்பாங்க. கரெக்டாக அவங்க தப்பு பண்ணோன்னே இவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த ஒரு மனுஷன் விறகு பொறுக்கினா பொறுக்கிட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. விறகு பொறுக்கின மனுஷனுங்க கண்டுபிடிச்சவங்க, அவங்க ஏதோ பெரிய கண்டுபிடிச்ச மாதிரி மோசேக்கும் ஆரோன் கிட்டையும் கொண்டு வராங்க. மோசே ஆரோன் என்பவர்கிட்ட கொண்டு வரும்போது அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதுன்னு ஒரு உத்தரவு இல்லாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க, கர்த்தர்கிட்ட கொண்டு போறாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரு விறகு ஒரு நாள் ஓய்வு நாள் பொறுக்கின மனுஷனுக்குரிய அந்த தீர்ப்பு என்னன்னு கர்த்தர்கிட்ட சொல்லும் போது, கர்த்தர் மோசையை நோக்கி சொல்றாரு, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஓய்வு நாள்ல ஒரு விறகு பொறுக்கிட்டு ஒரு மனுஷன், அவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, அவனை கொன்று, அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிஞ்சு கொன்று,
அதாவது என்னன்னா, ஒரு வேசித்தனம் செஞ்சா, விபச்சாரம் பண்ணா என்ன தப்பு, அந்த என்ன பனிஷ்மெண்டோ, அதனாலதான் இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது அந்த ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி இவ மேல கல் எறியணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கர்த்தர் கொடுக்கிறார். எதுக்கு? ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கணும். இப்ப யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு தீர்ப்பு அவன் மேல கொடுக்கப்படுது. அதே அந்த தீர்ப்பு கொடுக்கப்படுற அந்த காலகட்டங்கள்ல நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், தாவீது வனாந்தரத்துல இருக்கும்போது ஓய்வு நாளெல்லாம் ஆசரிக்க முடியாது. தாவீது வனாந்தரத்துல சுத்திட்டு இருக்கும் போது ஓய்வு நாள், இது ஓய்வு நாள், நான் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் இருக்க முடியாது. அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மனுஷனுக்குள்ள கிருபை, தாவீதுக்குள்ள கிருபை ரெண்டு வித்தியாசம். அப்ப தாவீதுக்கு தெரியும் ஓய்வு நாள பரிசுத்தமா இருக்கணும்னு தெரியும். ஆனா அவனுடைய சிச்சுவேஷன் அதை அவனால செய்ய முடியல. அப்படிங்கும் போது கர்த்தர் அதை பொருட்டா நினைக்கல. இதுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஏன்னா தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா இந்த உலகத்துல என்ன சூழ்நிலைகள்ல நம்ம கடந்து போனாலும் அதற்கும் மீறின ஒரு கிருபை இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு சொல்றேனே, இப்போ ஒரு சாதாரண பிலீவர், சின்ன ஒரு விசுவாசி ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது கர்த்தர் அதுக்கு பெரிய தண்டனையா கொடுப்பாரு. பெரிய காரியம் அந்த மனுஷனுக்கு வரும். ஆனா நம்ம தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்போம். ஆனா கர்த்தர் நம்ம மேல இரக்கம் உள்ளவரா இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய தப்பிதங்களை கர்த்தர் சரி செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு அனுமதி கொடுக்கல. அதுக்குரிய சூழ்நிலைகள், அதுக்குரிய காரியங்கள், நம்முடைய இருதயத்துல அதை குறித்த பரிதபிப்புகள், நம்ம எந்த சூழ்நிலையில அதெல்லாம் செய்யறோம் எல்லாத்தையும் கர்த்தர் அனலைசிஸ் பண்ணுவார். அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை. இந்த கிருபை வந்துருச்சு அப்படின்னா, இந்த இரக்கம் வந்துருச்சு அப்படின்னா, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட, அந்த உலகத்தை தாண்டின, இந்த உலகத்துல எந்த மனுஷர்களுக்கும் இல்லாத ஒரு கிரேஸ், எந்த மனிதர்களுக்கும் கிடைக்காத ஒரு இரக்கம், எந்த மனிதர்களுக்கும் கிடைக்காத ஒரு கிருபை நம்ம மேலையும் நம்ம பிள்ளைகள் மேலையும் இறங்கிக்கிட்டே இருக்கும். இது ஒரு சில நேரத்துல நம்ம சில தவறுகள் செய்யும் போது, ஒரு சில நேரத்துல நம்ம சில காரியங்கள்ல தெரியாம செய்யும் போது, அல்லது இது தப்புதான் அப்படின்னு தெரிஞ்சே சில காரியங்களை நம்ம செய்வோம். ஆனா ஆண்டவர் அதனால இரக்கத்தை குறைக்கிறவர் கிடையாது. நல்ல கவனிங்க, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா, யோசுவா 6ஆம் அதிகாரத்துல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தான். யோசுவா தேசத்தை வேவு பார்க்க 2 புருஷர் அனுப்பும் போது அவன் வேசியின் வீட்டுல போய் அவளுக்கு ஆணையிட்டபடி இது நல்லா பைபிள் அட்ரஸ் பண்ணும். அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே அவளை ஒரு ராகா அப்படின்னு ஒரு வேசி அப்படின்னு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும். இப்ப யோசுவா அவங்க 2 பேர் அனுப்பும்போது, இந்த யோசுவா 2 பேர் அனுப்பின அவங்க அவளை வீட்டுல போய் தங்கி இருப்பாங்க. அவங்க அப்படி தங்கி இருக்கும்போது அவ சொல்லுவா, நீங்க இந்த பட்டணத்தை பிடிக்கும்போது என்னுடைய குடும்பத்தினரை நீங்க உயிரோட வைக்கணும். இப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு இறங்கினதுக்குரிய ரீசன் என்ன தெரியுமா? அவ அந்த தப்பு பண்றாங்கிறது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தெரியும், அவருடைய சகோதரருக்கு தெரியும், அவளுடைய சகோதரிகளுக்கு தெரியும். ஆனா அவங்க யாருமே அவளை கேர் பண்ணல. ஆனா அவளுடைய உள்ளத்துல அவங்களுடைய பேரண்ட்ஸ் மேல, அவருடைய சகோதரர் மேல, அந்த அவங்களுடைய சகோதரிகள் மேல அவளுக்கு அளவில்லாத ஒரு பாசம் இருந்துச்சு, அளவில்லாத ஒரு அன்பு இருந்துச்சு, அளவில்லாத ஒரு அன்பு அந்த அவளுடைய இருதயத்துல இருந்துச்சு. கர்த்தர் அதை பார்த்தார். இப்ப நல்லா நீங்க கவனிக்கணும், அப்படி அவருடைய இருதயம், நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவங்கள காப்பாற்றும் போது ஒரு வார்த்தை சொல்லுவா. என்ன தெரியுமா சொல்லுவா? கர்த்தர் இந்த தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்ப நல்ல கவனிங்க, இதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது. அவ எரிகோல இருந்தாலும், அவ எதுவுமே தெரியாதவளா இருந்தாலும், அவளுக்கு வேசின்னு பைபிள் அட்ரஸ் கொடுத்தாலும், அவ சொல்றா, கர்த்தர் தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. இதுதாங்க ஒரு பெரிய கிருபை. யோசுவா 2ஆவது அதிகாரம் 9வது வசனத்துல அப்படி இருக்கும், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றின திகில் பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. ரெண்டாவது ஒண்ணு சொல்லுவா,
யோசுவா 2:10 நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில எத்தனையோ பேர் சத்தியம் கேட்கறாங்க, பட் கடவுளுடைய அந்த வல்லமைகளை அவங்க ருசிக்க மறந்துறாங்க. ஏன் இறக்கம் கிடைக்கல தெரியுமா? சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபை சபையில உட்கார்ந்து இருக்கலாம், எத்தனையோ மீட்டிங்கை நம்ம அட்டன் பண்ணலாம், ஆனா அவங்க லேர்ன் பண்ணல, அவங்க கண்டுபிடிக்கல. ஏதோ போய் சபையில தூங்கி எந்திரிச்சிட்டு வர்ற ஒரு மனுஷங்களா, ஏதோ சத்தியத்தை கேட்டுட்டு அதை மறந்து போகிற மனுஷங்களா இருக்கும்போது இந்த இறக்கம் வேலை செய்யாது. ஆனா அதே நேரத்துல இவ எரிகோல இருக்கலாம், இவளுக்கு ஓய்வு நாள் தெரியாது, இவளுக்கு எல்லா நாளுமே எந்த நேரத்துல அவளை ஆளுகை செய்வாங்கன்னு அவளுக்கே தெரியாது, எந்த நேரத்துல எந்த மனுஷங்க அவளை ஆளுகை செய்வாங்கன்னு அவளுக்கு தெரியாது. ஆனா அந்த சூழ்நிலைகள் அவ இருந்தாலும் அவ சொல்றா, உங்க தெய்வம் சமுத்திரத்தை 2 பிரிச்சு தானே உங்களை கொண்டு வந்தாங்க, உங்க தெய்வம் யோர்தானை வற்றி போக பண்ணி தானே உங்களை தெய்வம் உங்களை கொண்டு வந்தாங்க. எரிகோல உட்கார்ந்துட்டு கர்த்தரை பத்தி லேர்ன் பண்ணிட்டு இருக்கா, கர்த்தரை பத்தி கத்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் அதுதான். நீ கர்த்தருடைய அந்த கிரியைகளை உன்னுடைய இருதயத்துல சுமக்க நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற தெய்வம் யாரு? அவர் எவ்வளவோ பெரியவர், அவர் எவ்வளவோ நோய்களை சுகமாக்கினவர், எவ்வளவு அற்புதத்தை செய்தவர், எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம், எவ்வளவு மகத்துவம் உள்ள தெய்வம். நீங்க பேச 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 என்ன சூழ்நிலைகள்ல நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்க மேல அந்த இரக்கத்தை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆண்டவர் இந்த வேலையில சொல்றது. அவ எரிகோல உட்கார்ந்துட்டு அவ பண்றது பாவம், அவ பண்றது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த தப்பு பண்ணாத, உனக்கு அதுல என்ன காசு இருக்கோ நான் உனக்கு தர்றேன்னு உங்க சகோதரர் சொல்லல, அதுல உனக்கு என்ன கிடைக்குதோ நான் உனக்கு தர்றேன்னு உங்க சகோதரிகள் சொல்லல, உனக்கு ஏன் இப்படி கஷ்டம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாதையில போற அப்படின்னு அவங்க பெத்தவங்க சொல்லல. அந்த சூழ்நிலையில எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தான் அவ இருக்கிறா. ஆனா வேதம் சொல்லுது, உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். இதுதாங்க ஆண்டவர் தருகிற ஒரு கிருபை, ஆண்டவர் தருகிற ஒரு இரக்கம். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அவ எங்க இருக்கிறா தெரியுமா? அவ கரெக்டா எரிகோவினுடைய அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கா. வேதம் சொல்லுது, யோசுவா 2:15 அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்படின்னா கர்த்தருக்கு தெரியும், ஒரு காலகட்டங்கள்ல இந்த எரிகோ வழியா என் பிள்ளைங்க கடந்து வருவாங்க. அப்படி கடந்து வரும்போது இவளை நான் தூக்கி எடுக்கணும். இவளுடைய இருதயத்துல என்னை பத்தின சிந்தனை இருக்கு, இவளுடைய இருதயத்துல என்னை மகிமைப்படுத்துகிற கிருபை இருக்கு, இவளுடைய இருதயத்துல என்னை உயர்த்துகிற ஒரு அன்பு இருக்கு, இவளுடைய இருதயத்துல என்னை பத்தின என்னுடைய நாமத்தை பத்தின ஒரு பயம் இருக்கு. ஆனா அவ சூழ்நிலை நிமித்தம் ஒரு வேலை தப்பு பண்ணலாம். இந்த வேலையில பரிசுத்த ஆவியானவர் சில பேரோடு சொல்றாரு, உன் சூழ்நிலை நிமித்தம் நீ ஏதாவது பேசியிருக்கலாம், உன் சூழ்நிலை நிமித்தம் நீ ஏதாவது செஞ்சிருக்கலாம், அதுக்காக கர்த்தர் உன்னை சிச்சிப்பாரு, கர்த்தர் உன்னை அடிச்சிட்டாரு, கர்த்தருடைய அன்பு உன்னை விட்டு போயிருச்சு, கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டாரு, கர்த்தருடைய இரக்கம் உன் மேல இல்லாம போயிருச்சுன்னு நீ ஓரமா உட்காரக்கூடாது. ஆண்டவர் இந்த வார்த்தையை உனக்கு தான் சொல்றாரு. நான் உன் மேல இரக்கம் உள்ளவரா இருக்கிறேன், நான் உன் மேல கிருபை உள்ளவரா இருக்கிறேன். மனுஷங்க 1000 குற்றங்கள் உன்மேல் சுமத்தினாலும், ஏன் வேதமே அவளுக்கு அட்ரஸ் பண்ணும்போது அவளை வேசின்னு தான் அட்ரஸ் பண்ணுது, ஆனா அதையும் தாண்டின ஒரு கிருபை அவ மேல வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ இருக்கிறது எரிகோவா இருக்கலாம், அவ செய்யற வேலை வேசித்தன வேலையா இருக்கலாம், ஆனா அவளுடைய உள்ளம் ஒரு செங்கடலை பிளந்து ஒரு தெய்வம் ஒரு ஜனத்தை கூட்டிட்டு வருதே, ஒரு யோர்தானை பிரிச்சு ஒரு தெய்வம் ஒரு ஜனங்களை கூட்டிட்டு வருதே, நான் அங்க இல்லாம போயிட்டனே, நான் அந்த ஜனத்தோட இல்லாம போயிட்டனே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எனக்கு இருக்குதே. அவங்க அதெல்லாம் யோசிக்கும் போது அவ அந்த மனுஷங்கள்ட்ட சொல்றா, நீங்க இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது என்னுடைய சகோதரர்களை என்னுடைய சகோதரிகளை அவளுடைய ரிக்வஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 2:13 இருக்கும், நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் நீ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மலாம் சில நேரத்தில் என்ன நினைப்போம், நம்ம அப்பா அம்மா சில நேரத்தில் நம்மளுக்கு சில காரியங்களை செய்யலை, இல்லை நம்ம கூட பிறந்தவங்களுக்கு சில நேரத்தில் நம்மளுக்கு சில காரியங்களை செய்யலை அப்படின்னா அவங்கள பற்றின ரொம்ப திங்கிங் நம்மளுக்கு இருக்காது. ஆனால் இவளுக்கு எதுவுமே யாருமே செய்யலை, ஆனால் ஒரு பிரச்சனை, ஒரு யுத்தம், ஒரு போராட்டம் வருது அப்படின்னு சொன்ன உடனே அவ எல்லாத்தையும் காப்பாற்ற நினைக்கிறா. ஒரு இருதயம், அவளுடைய இருதயம் அன்பினால நிறைந்து இருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கூட நம்ம பேசாம இருக்கிறோம், எத்தனை பேர்கிட்ட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். ஒரு சில நேரத்துல
நம்மளுக்கு அப்படிப்பட்ட கோபம் நம்மளுக்கு வருது. நம்மளுடைய கூட பிறந்தவங்க மேல நம்ம அப்படியெல்லாம் கூட நம்ம இருக்கிறோம். ஆனா இவளுடைய இருதயம் பரிதபிக்குது. எப்படியாவது என் தகப்பனை காப்பாத்திருங்க, எப்படியாவது என் தாயை காப்பாத்திருங்க, எப்படியாவது என் சகோதரரை காப்பாத்திருங்க, எப்படியாவது என் சகோதரிகளையும். அதுக்கடுத்து அவ சொல்றா பாருங்க, என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பு வச்சிருங்க. என்னன்னா, என் கூட பிறந்தவங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களையும் நீங்க காப்பாத்திரணும். என் கூட பிறந்த சகோதரர்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களையும் நீங்க காப்பாத்திரணும். எல்லாத்தையும் காப்பாத்திரணும். எல்லாத்தையும் என் வீட்டுக்குள்ள வச்சிடுறேன். நீங்க வரும்போது எல்லாத்தையும் காப்பாத்திரணும். தனக்கு ஒண்ணுமே செய்யாத, தன்னை பத்தி கேர் பண்ணாத, தன்னை பத்தி யோசிக்காத அத்தனை பேருக்கும் இவளுடைய இருதயம் அன்பினால நிறைஞ்சு இருக்குதுங்க. அன்புனால நிறைஞ்சு இருக்குது. ஆண்டவர் அந்த வேலையில சொல்றாரு, உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற கர்த்தர்னா, உள்ளத்தின் ஆழத்தை புரிந்திருக்கிற தெய்வம்னா, யார் என்ன சொன்னாலும் இவள் அந்த எரிகோல என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். எரிகோவின் ஜனங்கள் கேவலமா நினைச்சிருக்கலாம். ஆனா அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. அத்தனை பேரையும் செத்து போக ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் இவளை அருமையா காப்பாத்தினார். அருமையா ஆண்டவர் இவர்களை காப்பாத்தினார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஆண்டவருடைய இருதயம், இதுதான் ஆண்டவருடைய உள்ளம், இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இந்த கிருபை அவன் மேல இருந்துட்டே இருந்தது. இந்த கிருபை அவன் மேல பிரவேசிச்சுட்டே இருந்தது. ஆண்டவர் இந்த வேலையில அருமையா சொல்றார். இதை விட பெரிய காரியம் என்ன தெரியுமா? யோசுவா 6:25 வேதம் சொல்லும், எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டார் அவர்களுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார். அவளுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபை என்ன தெரியுமா? அவ எரிகோல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிராஸ் பண்ணும்போது அவ இஸ்ரவேல் ஜனங்களோட சேர்ந்துட்டா. ராகாப், அவளுக்கு உண்டான எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களோட பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோட பிரயாணம் பண்ண அவருடைய தகப்பனையோ தாயையோ அவருடைய சகோதரரையோ சகோதரிகளையோ வேதம் அதுக்கடுத்து பேசல. ஆனா இவளை எப்படி பேசுச்சுன்னா, மத்தேயு 1:4 இருக்கும், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் இப்ப 4வது வசனத்துல வெறும் அட்ரஸ் இல்லாம வரும். 4வது வசனம் வரைக்கும் இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான். ஆனா மத்தேயு 1:5 ஆவியானவர் எழுதும் போது சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். எவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ ஆவியானவர் அவளுக்கு தர்றாரு பாத்தீங்களா? ஆராம் அபினதாபை பெற்றும் போது ஆராமுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்திருக்கணும். அமினதாப் நகசோனை பெற்றும் போது நகசோனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கணும். நகசோன் சல்மோனை பெற்றும் போது நகசோனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கணும். ஆனா இவங்களுடைய பெயரை எதுவுமே ஆவியானவர் அந்த இடத்துல வேதத்துல கொண்டு வரல. பட் ஆனா ஒரு ஹிஸ்டரிய ஸ்டார்ட் பண்ணும்போது சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். இது இவ்வளோ பெரிய கிருபை. இந்த தாயினுடைய உள்ளம் ஆண்டவர் ராகாபுக்கு கொடுத்திருக்கார். நான் இப்போ இந்த சாயங்காலம் இதை நினைக்கும் போது தியானிக்கும் போது ஒன்று நினைச்சேன். என்ன விஷயம்னா, இந்த போவாஸ் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ரூத்தை கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? போவாஸுடைய அம்மா ராகாப். அப்ப போவாஸுக்கு நல்லா தெரியும் தன்னுடைய தாய் யார், எந்த சூழ்நிலையிலேருந்து என் தாய் வந்திருக்காங்க, எந்த சூழ்நிலையில என் தாய் கல்யாணம் நடந்துச்சு, எந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என் தாயை காப்பாத்தினார். இந்த ஒரு அன்பு, தாயினுடைய அந்த பாசம், தாயினுடைய அந்த அன்பு, தாயினுடைய அந்த அபிஷேகம் அப்படியே போவாசுக்குள்ள இருந்ததுனால தாங்க ரூத்த எல்லாரும் குறை சொன்னாலும், அவ மோவாபிய ஸ்திரீ, அவ ராசி இல்லாதவ, புருஷனை இழந்தவ, அவளுக்கு எதுவும் சரி இருக்காது, அப்படியெல்லாம் எத்தனை பேர் பேசினாலும் போவாசுக்கு தெரியும், எதுவுமே சரியில்லாத என் தாய் ராகாவுக்கு கர்த்தர் நன்மை செய்வார் அப்படின்னா, எதுவுமே சரியில்லாத ரூத்துக்கு கர்த்தர் நன்மை செய்வார். இதுதான் வேதம் சொல்லுதுங்க. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன் சந்ததியின் மேல நான் வைப்பேன் அப்படின்னா, நீங்க தான் உங்க பிள்ளைங்க.
நீங்க தான் உங்களுடைய கேரக்டர் தான் உங்க பிள்ளைங்களுடைய கேரக்டர். அவ ராகாப் சுமக்கும் போது அவளை சும்மாவே அவ கர்த்தரை தியானிப்பா, சும்மாவே அவ ஆண்டவரை பிடிச்சி அப்படி வல்லமையுள்ள காரியங்களை ஆண்டவர் செஞ்சாருன்னு சொல்றவ இந்த போவாச வயிற்றுல சுமக்கும் போது அவ நினைச்சிருப்பா, ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி ஒரு பாக்கியத்தை, இப்படி ஒரு கிருபையை, நான் ஒரு வயிற்றுல ஒரு குழந்தைய சுமப்பேங்கிறத என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்னைய கர்த்தர் நீங்க செஞ்சீங்கோ. இது வேலையில பரிசுத்த ஆவியானவர் சில பேரோடு சொல்றார், உன் வயிற்றுல ஒரு குழந்தைய வச்சு நான் உன்னை அழக பார்க்க போறேன். இந்த வேலையில் நான் சொல்ற நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசன இந்த கிருபை வார்த்தை வெளிப்பட நேரத்தில் சில பேர் மேல ஆவியானவருடைய அபிஷேகம் பலமா இறங்கி வருகிறது. ஆவியானவருடைய வல்லமை சில பிள்ளைகளை அப்படியே நிரப்பி கொண்டிருக்கிறது. ராகாப் யோசிக்க முடியாத ஒரு காரியம், தான் வயிற்றுல ஒரு பிள்ளைய சுமக்க முடியுமா, எனக்கு கல்யாணம் நடக்குமா, வர்றவங்கெல்லாம் என்னை யூஸ் பண்ணிட்டு விட்டுறாங்க, ஆனா என் வாழ்க்கையில என்னன்னு யோசிச்ச ராகாபுக்கு கர்த்தர் ஒரு போவாசை வயிற்றுல கொடுக்கும் போது அவ வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணியிருப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, எவ்வளவு பெரிய காரியத்தை எனக்கு செஞ்சிருக்கீங்க. இந்த போவாசை சுமக்கும் போது அந்த அன்பு அப்படியே போவாசுடைய இருதயத்துக்குள்ள இறங்குச்சு. அதனாலதான் போவாஸ் யாருமே எடுக்க முடியாத ரூத்தை கையில் எடுத்ததுக்கு காரணம் அவருக்கு தெரியும், என் அம்மா எவ்வளோ பெரிய சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்காங்க, கர்த்தர் என் தாய் ஆசீர்வதிச்சார். அது மாதிரி தான் அந்த ரூத், அது மாதிரி தான் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை. நான் இவளை திருமணம் பண்ணும்போது என் அம்மாவை ஆசீர்வதிச்ச அதே தெய்வம் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த வேலையில் கர்த்தர் சில பேரோடு சொல்றார், உன் மனுஷங்க உனக்கு 1000 சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், 1000 காரணம் டாக்டர் சொல்லலாம், ஆனா அதையெல்லாம் தாண்டின ஒரு கிருபை, அதையெல்லாம் தாண்டின இரக்கம் இந்த வேலையில உன் மேல இறங்கிக்கிட்டு இருக்கு. இந்த வேலையில அந்த கிருபை தயவு இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நேரத்தை ஒதுக்கி கேட்டுட்டு இருக்கிற உனக்கு முன்னாடி கர்த்தர் அவருடைய தயையை காண்பிக்கிறார். எல்லாரும் உங்க தலைக்கு மேல கை வச்சு இந்த கிருபையை சுதந்திரிச்சுக்கோங்க, இந்த கிருபையை சுதந்திரிச்சுக்கோங்க. பொல்லாத மனிதர்களுடைய சீற்றங்களுக்கு தப்புகிற கிருபை, பொல்லாத பிசாசின் வல்லமைகளுக்கு தப்புகிற கிருபை, பொல்லாத இருளின் அதிகாரங்களுக்கு உங்க பிள்ளைகளை தப்புவிக்கிற கிருபை ஆண்டவர் இந்த தயையெல்லாம் கடந்து போக பண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல நான் இரக்கமா இருப்பேன். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த யாத்ராகமம் 33:19 நீங்க சொன்ன அந்த கிருபை ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும், என் மேல இரக்கமாயிரும். அப்படியே உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகள் மேல் கிருபையாயிரும், என் பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். இந்த உலகம் பொல்லாத உலகம், இருள் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், இச்சைகள் நிறைந்த உலகம், விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் நிறைந்த உலகம் சுவாமி. ஆனால் என் மேல், என் பிள்ளைகள் மேல் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், கிருபையாயிரும், 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 இரக்கமாயிரும். அவர்கிட்ட அப்படி கெஞ்சி நிற்கும் போது எரிகோல யாருக்குமே கிடைக்காத ஒரு கிரேஸ், எரிகோல எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு கிருபை, எரிகோல எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு இரக்கம் ஒரு ஸ்திரீயின் மேல இருந்துச்சு. ஆண்டவன் இந்த வேலையில சொல்ற, நீ பண்றதெல்லாம் யோசிக்காத, நீ பேசுனதெல்லாம் யோசிக்காத, நீ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்காத, நான் பாவம் பண்றோன்னு தவிக்காத, தலை மேல கை வச்சு சொல்லு, என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் கிருபையாயிரும், என் ஆத்மாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்கள் மேல் நிறைந்திருக்கட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகளை மனதார நீர் ஆசீர்வதி. தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. எங்களால் செய்ய முடியாததை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யுங்க, எங்களால் தர முடியாததை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் அதை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை கனம் பண்ணி இந்த வசனத்தை கேட்கறதுக்காக கூடியிருக்கிற இந்த பிள்ளைகள் நீர் வசனத்தை அனுப்பி இருக்கிறீர். இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் அப்படியே 100, 60, 1000 மடங்கு எங்கள் வாழ்நாட்களில் இறைந்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி, நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமா எங்கள் வயதை வாழ வயது போல மாற்றுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.